பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். Proverbs chapter 10 verse 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஆசீர்வாதம். யாருடைய ஆசீர்வாதம்? கர்த்தரின் ஆசீர்வாதம். யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? அவரை யார் நேசிக்கிறார்களோ, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, அவருடைய அன்புக்குரியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் வரும். ஆனால் வேதத்தில் இன்னொருத்தர சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மிகுந்த கஷ்டம், அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துன்பம், அவங்க பாவக்கேட்டில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கிருபை நமக்கு வந்துடும். வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ராஜா, ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு ஒரு அரசர் ஒரு இடத்துக்கு ஒரு வேட்டைக்காக போய்கிட்டு இருக்கிறார். வேட்டைக்காக போகும்போது அங்கே சில மிருகங்கள்கிட்ட பாதிக்கப்பட்டுறார். உடனே அவருக்கு உயிர் போராட்டமான சூழல். அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு சகோதரர் அவரை காப்பாற்றுகிறார். அவரை காப்பாற்றினோடனே அந்த ராஜாக்கு ஒரே சந்தோஷம். உனக்கு நான் ஏதாவது செய்யணும், எனக்கு உதவி செய். உனக்கு நான் எதையாவது செய்யணும், எனக்கு உதவி செய். உனக்கு நான் எதையாவது பண்ணணும், நீ என்னன்னு சொல்லி எனக்கு உதவி செஞ்ச உனக்கு நான் அற்புதம் செய்யணும். அந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்குறார். அந்த மனுஷன் ஒன்றுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னார். கடைசியில் அந்த ராஜா, நீ எதையாவது கேளம்பா, என் உயிரை காப்பாற்றிருக்கிற உனக்கு நான் உதவி செய்யணும்ப்பா. அதுக்கு அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறாரு, அந்த சகோதரர், அரசே, வருஷத்துக்கு 3 முறை எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தங்கணும். உங்கள் அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தங்கணும். சரிப்பா, அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். நேராக போயிட்டார். வருஷத்துக்கு 3 முறை சொல்லியிருக்கிறாரே, 4 மாதத்துக்குள்ளே அரசர் மாளிகைக்கும் அவர் வீட்டுக்கும், காட்டு பகுதியில் இருக்கிற அவர் வீட்டுக்கும் ரோடு வசதியே கிடையாது. ஒத்தடி பாதை கூட ரொம்ப கஷ்டம். அனிமல்ஸ் போகிற இடம், ஜீவனுக்கு கேரண்டி இல்லாத ஒரு இடம். இப்போது அரசர் சொல்லிட்டார், நான் அந்த வீட்டில் போய் தங்க போகிறேன். நான் தங்கிறதுக்கும் என் படைப்பலமெல்லாம் அங்கே போய் தங்குவதற்கும் நீங்கள் உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள். வந்து விசாரிக்கிறாங்க, பார்க்குறாங்க. இந்த ஏழை அந்த சகோதரருடைய வீடு சின்ன வீடு. இந்த வீட்டில் அரசர் தங்க முடியாது. உடனடியாக அரசர் தங்கும்படியாக ஒரு பெரிய வீடாக மாறுது. அரசர் வந்துட்டு போகிறதுக்கு ரோடு நல்லா இருக்கணும். பெருசாக அழகான ரோடு போடுறாங்க. அரசர் கூட இருக்கிற எல்லாரும் அதில் வந்து தங்கணும். உடனே பெரிய லெவலில் பக்கத்துலலாம் பில்டிங்கெல்லாம் கட்டுறாங்க. எல்லாம் முடிக்குது. அரசர் வரார். அவருக்கு வேண்டிய ஆகாரங்களுக்கு தனி டீமு எல்லாம் பண்ணுறாங்க. தேவையான அளவுக்கு திங்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ எனக்குன்னு எதுவும் வேண்டாம். பாருங்கள், அவர் அழகாக வராரு, அவங்க வீட்டில் தங்குறாரு. உனக்கு சந்தோஷமா? சந்தோஷம் அரசே, மீண்டும் வாங்க அரசே, நிச்சயமாக வருகிறேன். போய்விட்டார். அடுத்த வயசே அவர் வருவதற்கு முன்பதாக இன்னும் தடபடலான வேலைகள்லாம் நடக்குது. எனக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் தங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாகணும், நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாகணும், நம்முடைய ஏக்கங்கள் சுத்தமாகணும், பரிசுத்தமாகணும், அவனுடைய அன்புக்குள்ளே கடந்து வரணும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஐஸ்வர்யம், அதுதான் பலன், அதுதான் சுகம். பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு அரசனே அந்த இடத்துல தங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய இடத்த, அசிங்கமான இடத்த சுத்தம் பண்ணி அவர் தங்குவதற்கு உண்டான ஸ்லாக்கியத்தை வேண்டிய அளவுக்கு அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறதே. அதே போல் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் தங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வேத வசனம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும்.
ஆண்டவருடைய அன்பு நம்முடைய பிஸ்னஸில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேத வசனம் நம்முடைய பிஸ்னஸில் இருக்கணும். ஆண்டவருடைய அன்பு நம்முடைய ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டலில், வேலை செய்கிற ஸ்தலங்களில், ஊழியங்களில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேத வசனம் இருக்கணும். ஆண்டவரே வந்து தங்குவார். அவருடைய தூதர்கள் வருவார்கள். அவருடைய அபிஷேகம் வரும். அவருடைய பரிசுத்தாவின் கனிகள் வரும். பரிசுத்தாவின் வல்லமை வரும். பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நீதிமொழிகள் 10:22 சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய், அன்பு தகப்பனே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனை கூட்டார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ ஆசீர்வாதம் வந்து தங்குவதாக. ஆண்டவர் வந்து தங்குவீராக. இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.